வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஆர் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல துண்டு துண்டா நறுக்குன வெண்டைக்காய சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்காக இப்படி வதக்குறோம் அப்படின்னா, அந்த வெண்டைக்காயில ஒரு கொழ கொழன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது போறதுக்காக தான் வதக்குறோம். நம்ம 1 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வெண்டைக்காய் வதங்கும். நம்ம இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கடைசியா குழம்புல வெண்டைக்காவ சேர்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில நல்லெண்ணெய், கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 வரமிளகாய், 1 கைப்பிடி பூண்டு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கோல்டன் ப்ரவுன் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்பதான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவு இருக்கும். அதையும் போட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். அது இன்னும் சீக்கிரம் வதங்கும் சின்ன வெங்காயம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, அத மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த புளிக்குழம்புல மெயின் திங்கே அந்த எண்ணெயிலேயே சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லாவே வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த தக்காளிய போட்டு அதுவுமே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் 1 பிஞ்ச் காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இத அப்படியே சிம்லயே போட்டு வதக்கிக்கோங்க. இல்லன்னா அடி பிடிக்கும். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளிய தண்ணீல போட்டு கரைச்சு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க அதுல. இதோட பச்சை வாசனை எல்லாமே அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இந்த புளி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த பச்சை வாசனை எல்லாம் போறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம். வதக்கிட்டு 1 சொம்பு தண்ணி, அதாவது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையுமே நல்லா கொதிக்க விடணும். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அது நல்லாவே அழகா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவ உள்ள போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு, ஒரு துண்டு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். அது இந்த புளிப்ப பேலன்ஸ் பண்றதுக்காக. சேர்த்து அதையுமே நல்லா சுண்ட கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா, நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.